நீங்க என் தம்பிய சந்தேகப்படுறீங்க. ஆமாங்க, சந்தேகப்படுறேன். நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் சந்தேகப்படாம என்ன செய்ய? சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துக்கிற மாப்பிள உங்களுக்கு எதுக்குங்க? என்னம்மா சொல்றீங்க? சாந்தி புரியலையா? இன்னும் நல்ல விளக்கமா சொல்லு. ஒத்து வராது, அத்துக்குவான்னு சொல்றேன். என்னது? இன்னும் புரியலையா? உங்க பொண்ணுக்கு என்ன வேலை ஏது வேலைன்னு விவரமா சொல்ற. வேற மாப்பிளை பார்த்து கட்டி வைங்கன்னு சொல்றேன். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? என் தங்கச்சி இப்ப மாசமா இருக்கு. ஐயே, அவன் தங்கச்சியை சந்தேகம் போட்டுட்டு நம்மள கேள்வி கேட்பாங்க போல இருக்கு. என்னடா என்ன? வேண்டாங்க, நாங்களே ரொம்ப நொந்து போயிருக்கோம். இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். என்னடா ரொம்ப ஃபோர்ஸா வந்த? அப்படியே அம்முங்கற தேவையில்ல. நீ அடி அடிடா. ஏற்கனவே ஒருத்த என்னை அடிச்சு தானே மேல போயிட்டான். அடுத்து நீ வரியா? வா அடி. அடிச்சு என்ன நடக்குதுன்னு வேலு, வேண்டாம் வேலு, பேசாதீங்க பேசாதீங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க. கோபி வா. என்னடா ஏன் புருஷனை அடிக்க வர? உங்க குடும்பத்துக்கு அத்துட்டு வாழ்றத புதுசா? உன் பொண்டாட்டி அப்படி வந்தவ தானே? இதோ நிக்கிறாளே உன் தங்கச்சி, அவளுக்கும் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலை. போதுமா, நிறுத்துங்க. சும்மா இருங்க. இந்த சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. என்ன கேட்டீங்க? உன் தம்பி என்ன வேலை பாக்குறான், எங்க வேலை பாக்குறான் கேட்டீங்க? அவன் சும்மா இருந்தப்பெல்லாம் வெட்டி பையன் தானே பேசுனீங்க. இப்ப வந்து என்ன வேலை பாக்குறான்? இந்த பாருங்க, சொல்ல முடியாதுங்க. நீங்க எங்க வேணா போங்க, யாருக்கிட்ட வேணாலும் சொல்லுங்க. பயப்படுற ஆளு நான் கிடையாது. இப்ப என் தம்பி கை நிறைய சம்பாதிக்கிறான், வேலைக்கும் போறான். உங்க பொண்ணை உங்க வீட்டுல நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லை. என்னங்க வாங்க போலாம், நாங்க போய் எங்க வேலையை பாக்குறோம். என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாங்க? இப்படி பேசி பேசி அவங்களுக்கு பழகி போச்சுப்பா. கேட்டு கேட்டு எனக்கும் பழகி போச்சு. ஏங்க அவங்க அத்தை விட அதுன்னு பேசுறாங்க. பேசட்டுமே பேசட்டுமே, அதுக்கு பதில் பேசணுமா? இப்படி பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசி பேசிட்டா இது. கோபி, இவங்க பேசுறதுல எனக்கு ஏதோ கள்ளத்தனம் தெரியுது. இவங்க இந்த அளவுக்கு பேசுறது மாப்பிள்ளைக்கு தெரியுமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் விசாரிப்பா. இனி இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, மாப்பிள்ளை கிட்ட தான் நாம பேசணும். மகேஷ், நீ 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 ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். இந்த பாரு, மாப்பிள்ளை வராரு, நீ சந்தோஷப்படுற, அத வேண்டான்னு சொல்லல. கூடவே நீ தான்ப்பா கேட்கணும். மாப்பிள்ளை எங்க இருக்காரு, என்ன வேலை செய்யறாரு, அதெல்லாம் நீ தானே கேட்கணும். நீ கேட்கல, இப்ப அவங்க கேட்டு போறாங்க. சரி சரி, விடு விடு விடு, எல்லாம் நல்லபடியா முடியும், விடு. போலீஸ் வந்தாங்களா மாமா? அது நான் என்ன பாவம் பண்ண மாமா, சொல்லுங்க. மனசு ரொம்ப வலிக்குது மாமா. மாமா, உங்க மனசு உங்க வார்த்தையை நம்பிதான் ஒவ்வொரு தடவையும் அமைதியா இருக்கேன். அதுக்கும் மேலதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். எனக்கு ஏன் மாமா இப்படி நடக்குது? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பழி? மாப்பிள, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். மாமா நீங்களும்? ஐயோ மாப்பிள, நான் அதை சொல்ல மாப்பிள. எனக்கு பிறந்தவ ஒரு அடங்காப்படாதி, அவளை கட்டினவன் ஒரு மோசமானவன். படிச்சு படிச்சு சொன்னேன், நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அவங்களோட சம்மதம் கேட்க போய் தானே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. அன்னைக்கு அவனை தூக்கி உள்ள வச்சேன், நீங்க வெளில எடுத்துட்டீங்க. பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு? உங்க மேல கொலைப்பழி வேற, இப்ப போலீஸ் கேஸ் அதுன்னு வேற. இல்ல மாமா, எனக்கு புரியல. நான் என்ன பண்ணா கோபிய மலர் என்ன மன்னிப்பாங்க, என்ன ஒரு மனுஷனை ஏத்துப்பாங்கன்னு தெரியல. என்ன கோகுல், அவங்க எதுக்கு உங்களை மதிக்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவங்க என்ன பெரிய யோக்கியமா? இங்க பாருங்க கோகுல், நீங்க அவங்கள ஒரு பொருட்டா நினைக்கிறனால தான் அவங்க இந்த அளவுக்கு ஆடுறாங்க. நாங்க திருப்பி அடிச்சா அவங்க தாங்குவாங்களா? இத பாருங்க கோகுல், நானும் அப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அவங்க விஷயத்துல இனிமே நாங்க பொறுமையா இருக்க போறது இல்ல. என்னைக்கு உங்களை போலீஸ் விசாரிக்கிற அளவுக்கு வச்சாங்களோ இனிமே அவங்களுக்கு அழிவுதான். அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வரும்போது அப்ப எல்லா வார்த்தையும் விலாவரியா சொன்னாரு. அதனால மூஞ்சியே செத்து போச்சு. இங்க பாருங்க கோகுல், அவங்கள மறந்துருங்க. இதுக்கு மேல அவங்கள என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இல்ல அசோக், நான் பயப்படுறது போலீஸ்க்கு இல்ல. இது போலீஸ் அதுன்னு போய் பேப்பர்ல வந்தா நம்ம குடும்பமானம் தான் போகும். அதுக்கும் மேல நான் என் பெத்தவங்க பேச்சை கேட்காம இங்க வந்திருக்கேன். ஏதோ புள்ள ஆசைப்பட்டான், அவன் நல்லா வாழட்டுமேனு அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கும். நானும் ரோஹிணியை கட்டிக்கிட்டு மாலையை கழுத்துமா போய் நின்னா என்ன அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இப்படி கொலை கேஸ் அது இதுன்னு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன மகனே இல்லைன்னு தலைமுழுகிடுவாங்க. எனக்கு இப்ப ஒருவன் சொல்லிக்கிறதுக்கு நீங்களும் மாமாவும் தான் இருக்கீங்க.
பாத்தியாடா சோக்கு, அந்த ஓடுகாலிய மாப்பிள்ளையவே கண்கலங்க வச்சுட்டாடா. டேய் கிளம்புடா, இன்னைக்கு அவளுக்கு முடிவு கட்டணும். மாமா, மாமா, ஒரு நிமிஷம் விட்டுருங்க மாமா. நீங்களும் இதை போய் பேசி பிரச்சனையாக்கி அதையும் அந்த கோபி நமக்கு எதிராக தான் பயன்படுத்துவான். நான் மலருக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலம் கடந்து போச்சு. இப்போ மலர் சுத்தமா அந்த கோபிக்கு அடிமையாயிட்டாங்க. நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. அதே மாப்பிள்ள நானும் சொல்றேன். அவளையே விட்டு வைக்கணும். விட்டு வைக்கத்தான் அவங்க மேங்கொண்டு இடைஞ்சல் பண்றாங்க. மாப்பிள்ள, அவங்க இந்த கல்யாணம் செய்யமா என்ன இடைஞ்சல் பண்ணாலும் உங்களுக்கு ரோஹிணிக்கு நடக்கிற கல்யாணத்தை அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் வெட்டி இடைஞ்சல் பண்றவங்களை ஏன் விட்டு வைக்கணும்? மாமா, நாம நம்ம முடிவுல உறுதியா இருப்போம். என்ன இப்போ கோபிய மலர் என் மேல தானே புகார் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் மாமா. எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு போராட்டமும் ஏன் என் உள்ளுக்குள்ள தோணுது மாமா. அந்த அளவுக்கு என்ன வெறுக்க வச்சுட்டாங்க மாமா. மாப்பிள்ள, மாமா, நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு எந்த அளவுக்கு உறுதியா சொல்றீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்க எனக்கு மாமா. ரோஹிணியை நான் கல்யாணம் பண்ணுவேன். அது யாராலும் என்ன தடுக்க முடியாது. அந்த கோபி தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டான். பார்க்கலாம், பார்க்கறேன். என்னங்க ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? சொல்லிட்டேன் புஷ்பா. வருத்தப்பட்டாங்க. லீவ் எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் நம்பிட்டேனே, நானும் நம்பிட்டேனே. சம்மந்தி எங்க எங்க சம்மந்தி? சம்மந்தி, நீங்க சொன்னது 100க்கு 100 நிஜம் சம்மந்தி, 100க்கு 100 நிஜம். ஏதோ புள்ள போயிட்டா, அதான் சம்மந்தி மனசு உடைஞ்சு போய் அண்ணனை பேசுறாருன்னு சத்தியமா இங்கிருந்து நான் போற வரைக்கும் அப்படிதான் நினைச்சேன் சம்மந்தி. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தானே உண்மை தெரியுது. அப்பனும் புள்ளையும் அதான் அந்த கோபியும் பெரியவரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கூத்த பார்க்க சகிக்கல. அந்த ஆளு மகனேங்கிறதும் அந்த கோபி அப்பாங்கிறதும் அடேங்கப்பா பார்க்க 1000 கண்ணு வேணும். இங்க ஒருத்தனை முழுசா தூக்கி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. அங்க அப்பனும் மகனும் ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் என்னைக்கே சொன்னேங்க. யார் கேட்டா? உங்களுக்கு உங்க மயம் வேணும்னா தாராளமா சேர்த்துக்காங்கன்னு கேட்டாங்களா? இப்ப ஏன் மயம்? பாத்தியா பாத்தியா, அங்க என் மகன் எப்ப சாவான்னு காத்துக்கிட்டு கிடந்தானுங்க. இப்ப அவன் போன உடனே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கூத்தாடிக்கிறானுங்க. பாத்தீங்களா அவனுங்கள? என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் நீங்க அவங்களே இப்படி? புஷ்பா, மனசு கேக்கல சம்மந்தி, மனசு கேக்கல. தாயும் புள்ளையுமா வளர்ந்திருந்தா கூட வாயும் வயிறும் வேறன்னு தானே சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் நாங்க அவங்க கூட தான் சம்பந்தம் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க என்ன ஏதுன்னு கேட்கணும் பாக்கணுங்கிறதுக்காக தானே நாங்க இங்க ஓடி வரோம். ஆனா அவங்க அங்க கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மனசுன்னு ஒண்ணு வேணும் சம்பந்தி, மனசுன்னு ஒண்ணு வேணும். எங்களால பொறுக்க முடியல. என்னதான் நாங்க அங்க சம்பந்தம் பண்ணி வச்சிருந்தாலும் நியாயத்தை பேசணும். ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்க கூடாது. தப்பு யார் பண்ணாலும் தப்புதான் சம்பந்தி. என்ன கேட்டா நான் இன்னொன்னு சொல்லுவேன். இந்த அளவுக்கு நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தப்புனதே பெரிய விஷயம் சம்பந்தி. ஆனா அதுக்கு நீங்க கொடுத்த வேலை பெருசு. மனசு கொதிக்குது சம்பந்தி, மனசு கொதிக்குது. எங்களுக்கு மனசு கேட்கல. இத நாங்க சொன்னதை வச்சு எங்களை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி வெள்ளந்தியா நீங்க இருக்கீங்களே, உண்மை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நாங்க இங்க வந்தோம். பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. வாங்க. நான் சொன்னதானே நடந்திருக்கு. இதுக்கு தானே இவ்வளவு நாடகமும்? கடவுளே கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? நான் இங்க புள்ள இல்லாம தவிக்கணும், அவன் புள்ளையோட சந்தோஷமா வாழணுமா? பார், கடவுள்னு நீ உண்மையிலே ஒருத்த இருக்கேன்னா அந்த கோபி அங்க சாகணும். இல்ல, நான் கிளம்புறேன். புஷ்பா, இல்லங்க, எப்ப பார்த்தாலும் பழிக்கு பழி, துரோகம், சாவுன்னு என்னால காது கொடுத்து கேட்க முடியல. பயமா இருக்குதுங்க. எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. அப்ப அவங்க சொல்லிட்டு போனது உண்மை இல்லையா? என்ன இது? ஆத்திரத்துல கண்ணு மூடான்னு எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாதா? அவங்க யார் அண்ணே? வேலும் சாதியும் யாரு? இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க தெரியாதா உங்களுக்கு? என்ன நீங்க அவங்களை எதுவுமே பேசுறது இல்லையா? அதுங்க உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுதுங்க. அதை நம்பி நம்மளும் பேசினா எப்படி? ஏன்னி நீங்க அவங்களை எதுவுமே பேசுறது இல்லையா? அப்பா நீ என்ன சொல்ல வர? அப்பா அவங்க ஒன்னா சேரலாங்கிறியா? நீ அவனுக்கு 2 பேரும் ஒன்னா சேர்த்துட்டாங்களா? அதான உண்மை. அண்ணே,
அவங்க சேர்றாங்களோ சேரலையோ அங்க என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு யாருக்கு தெரியும்? ஆனா ஒண்ணு, அண்ணன்னு கூப்பிட்ட உங்க வாயால நீங்க எப்ப அவரை சொக்கலிங்கம்னு கூப்பிட ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்து உங்களுக்கு எல்லாமே தப்பா தானே தெரியுது. அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு தானே என் பிள்ளைய எழுந்துட்டு நான் நிக்கிறேன். இன்னும் அப்படியே கூப்பிட்டு யாரும் எழுக்கல. விடுங்கண்ணே, கோவத்திலே ஆத்திரத்திலே நம்ம எதுவும் பேசவும் வேணாம், எதுவும் யோசிக்கவும் இல்ல வேணாம். புஷ்பா, நான் கோவத்திலே ஆத்திரத்திலே பேசல. நானு அடி வயிற்றுல இருந்து பேசுறேன். நான் சொல்றது பலிக்கும். ஆமா, அவனுங்க சாவானுங்க, குடும்பத்தோட சாவானுங்க. ஆமா, அந்த அளவுக்கு நான் அப்படியே கை கொட்டி சிரிப்பேன். நானு சிரிப்பேன். புஷ்பா, எனக்கு நீ புத்தி சொல்லிட்டு நீ எப்படி ஆரம்பிக்கல மாட்டா? என்னால முடியலம்மா. வரவங்க போறவங்க எல்லாம் பேசி இவர் அதை நம்பி அதுக்கு இவர் சாபம் கொடுத்து குடும்பம் சீரழிஞ்சு போறதுக்கம்மா இவ்வளவு பேச்சோம். ஆனா இவர் இவ்வளவு தூரம் பேசின பேச்சுக்கு ஒரு ஜென்மம் தாங்காதுமா. இன்னும் பேசிட்டே போறாரு. கொஞ்சம் ஆரட்டும்டா, நம்ம பொறுமையா இருக்கலாம். நாமளே கோபப்பட்டா காரியம் எல்லாம் மீறி போயிடும்டா. சொக்கு உங்ககிட்ட சொன்னதை மனசுல வச்சுக்கோ, பாத்துக்கம்மா. என்னடி நீ பாட்டுல இந்த ரேஞ்சில கோர்த்து விட்ட? இந்நேரம் அந்த சொக்கு கோபி கிட்ட சொல்லி செல்வரங்கத்தை பத்தி விசாரின்னு சொல்லிருப்பான். அவனும் வரைஞ்சு கட்டிட்டு கிளம்பி இருப்பான். ஐயோ, அப்ப நம்ம மட்டும் தெரிஞ்சிருமே. ஏங்க, நாம அங்க பேசின பேச்சுக்கு எவன் தான் சுதாரிக்க மாட்டான்? இதுக்கு சண்டை போட்டு நாரி ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் அந்த சொக்கும் கோபியும் வேற எதை பத்தியும் நினைக்க கூடாது. நான் இங்க ஊதுன ஊதுக்கு மயிலு கண்ணை கசக்குவான். இதெல்லாம் இடியா கோபி சொக்கு தலையில போய் முடியும். சாந்திக்கு சமமா இங்க எவன் இருக்கான்னு நானும் பாத்துறேங்க. எப்படி சாந்தி இதெல்லாம் பின்ற போ. அப்பா, மாப்பிள்ளை விஷயத்தை பத்தி நீ கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒரு நல்ல சொல்ல கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு நொடியில எல்லா உறவுகளையும் அறுத்துக்கிட்டு மனுஷங்களால எப்படித்தான் போக முடியுதுன்னு தெரியல. வேதனையா இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன்பா அதே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, யாராவது எனக்கு ஒரு கெடுதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், உடனே அவங்க பண்ண நல்லதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். சரி, இவ்வளவு நல்லது பண்ணவங்க தானே இதை பண்ணியிருக்காங்க, பரவாயில்லன்னு விட்டுடுவேன். ஒரே ஒரு கெட்டதை மனசுல வச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டு போக முடியும்னா அது என்னங்க? சாப்பிட வாங்க கோபி, பாப்பா. அம்மா, அம்மா, அவனும் என்ன மாதிரி தான். பொண்டாட்டியை விட்டுவிட்டு சாப்பிட மாட்டா, பொண்டாட்டி கை சோறு தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டேன். என் புள்ள என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்தயா சாப்பிடியா? இந்தயா போய்யா போய் பொண்டாட்டி இங்கே கூட்டு வந்துறியா? கேட்ட இல்ல கோபி, உங்க அம்மா மனசு மாறதுக்குள்ள போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துரு. இல்லப்பா, நாங்க வரல. ஏண்டா ஏண்டா? நீங்களும் சித்தப்பா பிரிச்சுக்கு நாங்க தானப்பா காரணம். நம்ம ஒன்னா சேரோம் பேசுறோங்கிறதுனாலதான்ப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை. நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம்ப்பா. நாளைக்கு நாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்கப்பா, அப்புறம் சித்தப்பா நிரந்தரமா அந்த வீட்டுக்குள்ள வர்றது நடக்காது. வேண்டாம், அங்கேயே இருக்கோம் நாங்க. யாருக்கா யாரடா விடுறது? அவர்தான் இல்ல நாய் போச்சுல. நேரா சுடுகாட்டுல இருந்து வந்து உன் தலையில கைய வச்சு சாவ விட்டாரடா. நீ எனக்கு வேணும்டா, என் பிள்ளைய கூட இருக்கணும்டா. போடா, போய் உன் முன்னாடி கூட்டு வந்துரு. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இது என்னோட கனவு. எத்தனை நாள் கனவுங்கிறீங்க? நானும் மலர் இந்த வீட்டுல உங்க கூட எல்லாம் இருக்கணுங்கிறது. ஆனா இது தப்பான நேரமா? இப்ப நாங்க வந்தோம்னா சித்தப்பா வேண்டாமா, நாங்க அங்கே இருந்துக்கிறோம். டேய், நான் உன் அம்மா சொல்றேன்டா, முதல்ல போய் உன் முன்னாடி கூட்டு வா. ஏங்க, என்னங்க மச மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவன் வீட்டுக்கு போய் ஜாமான்லாம் லாரில ஏத்தி கொண்டு வாங்க. எது லாரியா? ஒத்த பேண்ட் சட்டையை போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான் அவன். அதுக்கு லாரி வேணுமா? அங்க அவன் வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுருக்கேன். அங்க என்ன இருக்கு தெரியுமா? அங்க 2 தட்டு, 2 சட்டி, 2 கரண்டி, 2 டம்ளர். அவன் சைக்கிள் கேரியர்லயே வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன, முதல்ல போய் கூட்டு வர சொல்லுங்க.
சொல்லுங்க. இருமா, 2 பேரும் வீட்டுக்கு வரணும்னா நல்ல காலம் நல்ல நேரம்லாம் பார்க்க வேண்டாமா? அப்பா, அம்மா மனசு மாறதே நல்ல நேரம் தானப்பா. சத்தம் போட்டு சொல்லாத. என்ன, நீயும் அண்ணி இந்த வீட்டுக்குள்ள வர போறது மலர் அன்னைக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்லன்னு? கண்டிப்பா சந்தோஷம்தான். ஆனா எனக்கு சித்தப்பா நினைச்சதான் பயமா இருக்கு. என்ன நீ அங்க இருந்தா மட்டும் என்ன வாழ்த்தவ போறாரு, திட்டத்தானே போறாரு. அந்த திட்டத்தை இங்க வந்து வாங்குன. முதல்ல போய் அண்ணியை கூட்டிட்டு வா. அப்பதான் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து சொல்றேன் இருக்காங்கல்ல, அப்ப கூட்டிட்டு வரேன். முதல்ல மாப்பிள்ளை வரட்டும், அவர்கிட்ட பேசணும். என்னங்க சொல்றீங்க? ஆமா மலரு, இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இப்பதான் பழைய கோபியை பாக்குறேன், சிரிச்ச முகத்தோட. அம்மா எனக்கு சாதத்தை வாயில ஊட்டிட்டு நீ போய் உன் பொண்டாடி கூட்டு வந்திருப்பான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ராகினி, கீதா, மகேஷ் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. என்ன இந்த விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாள் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் உறுத்தலா இருக்கு மலர். இன்னைக்கு அப்பா சித்தப்பா பிரிஞ்சது காரணம் நம்ம. அதனாலதான் சித்தப்பா இவ்வளவு கோவப்பட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்மளும் அப்பா கூட சேர்ந்து அந்த வீட்டுல போய் இருந்தோம்னா அவர் மனசு என்ன பாடுபடும். அப்புறம் அவர் படுற கோபத்துக்கும் அவர் விடுற சாபத்துக்கும் அளவே இருக்காது. இது ஒண்ணுதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. கோபி, இழப்புல பேசுற எந்த வார்த்தையும் நல்லதாவோ கெட்டதாவோ இருக்காது. அது அழுகையில வர உணர்ச்சி வசப்பட்டு வர வார்த்தைகள். அதுக்கு வெறும் துக்கம்ன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே இல்ல. மாமா அத்தையும் சொன்ன மாதிரி நம்ம உங்க வீட்டுக்கு போவோம். மகேஷ், ராகினி, கீதா எல்லாரோடைய சப்போர்ட்டும் நமக்கு இருக்கும். அப்பதான் சீக்கிரம் சின்ன மாமா குடும்பத்தை நம்ம குடும்பத்தோட சேர்க்க முடியும். இது எல்லாத்தையும் விட இப்ப எனக்கு பெருசா படுறது மகாவுடைய வாழ்க்கை. ஆணி பண்ண கோழத்தனமான முடிவால முழுசா பாதிக்கப்படுறது மகா மட்டும்தான். நம்ம உங்க வீட்டுக்கு போன உடனே மகாவுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு முயற்சி செய்வோம். நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேங்க, நாம உங்க வீட்டுக்கு போற முடிவுல எந்த மாற்றமும் வேண்டாம். மாமனாரு, மாமியாரு, நாத்தனாருன்னு இவங்களோடலாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கும் ஆசை இருக்காதா? அத நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு இருக்காங்கல்ல, கண்டிப்பா போவோம்.